ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் எஸ்பி ஸ்டோரிஸ். இன்னைக்கு கேட்க போகிற சம்பவம் உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அதாவது ஒரு அப்பன் 7 வருஷங்க, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, 7 வருஷம் ஒரே அறைக்குள்ளே தன்னோட 2 மகளையும் பூட்டி வச்சு, பொண்டாட்டியும் பூட்டி வச்சு அவங்கள வெளி உலகத்துக்கே காட்டாமல், அதாவது வெயிலுக்கே காட்டாமல் 7 வருஷம் ஒரே அறையில் வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவங்க அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிச்ச அப்புறம் அவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்கல அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது, எப்படியாப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எப்படியாப்பட்ட இந்தியாவில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு ஒவ்வொருத்தருக்குமே வேகம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அப்பாவா இருந்தாலோ இல்லை பெண் பிள்ளைகள் வச்சிருக்க அப்பா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலோ தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை முழுசாக பாருங்க. நம்மளோட சேனலில் டெய்லியும் கிரைம் கதைகளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்களுக்கு கிரைம் கதைகள் பார்க்க பிடிக்கும்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மும்பையை சார்ந்த தெரசா அப்படிங்கிறவங்க பிரான்சிஸ் கோம்ஸ் அப்படின்ற ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பேருமே கிறிஸ்டின் தான். ஸோ அதனால் 2 பேர் வீட்லேயுமே ஒத்துக்கிட்டாங்க. அதனால் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாட்டுக்கு, அதாவது வாசை அப்படின்ற ஒரு பகுதியில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஃப்ளாட்டுக்கு குடியும் போகிறாங்க. அதுவரை இந்த பிரான்சிஸ் கோம்ஸ் என்ன வேலை பார்த்தான் அப்படின்றது இந்த தெரசாவுக்கு தெரியாது. அவன் வேலையை பார்க்கறது தான் முக்கியமான விஷயமே. இந்த பிரான்சிஸ் கோம்ஸுக்கு வேலை பார்க்காம எப்படிடா காசு நிறையா இருக்குது அவன்கிட்ட, எப்படி அவனோட தினசரி செலவுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, ஒரு பெரிய லேண்டை, அவங்க தாத்தா லேண்டை இந்த பிரான்சிஸ் கோம்ஸோட அப்பா வித்திருக்காரு. வித்துட்டு 2 மாசத்துல இறந்தும் போயிருக்காரு. அந்த ஒரு இறப்புலையுமே மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. ஆனால் அது ஒரு நேச்சுரல் டெத்துன்னு சொல்லப்படுது. இந்த பிரான்சிஸ் கோம்ஸ் அந்த ஒரு பணம் இருக்கு இல்லையா, வித்ததுல வந்த பணத்தை வச்சு தான் நாள் முழுக்க செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரசாவை பார்த்துருக்கான், லவ் பண்ணியிருக்கான், கல்யாணமும் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ ஃப்ளாட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வேலைக்குமே பிரான்சிஸ் போறது கிடையாது. இவங்களுக்கு 2 அழகான பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. 2 பேருமே வளர்றாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 குழந்தைங்களுக்குமே எவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் சொல்லப்படுது. இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கிற வரையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த குழந்தைகளுக்கு ஒன்ஸ் ஏஜ் அட்டெண்ட் ஆன பிறகு இந்த பிரான்சிஸ் அப்படின்றவன் அந்த குழந்தைங்களை பார்த்து சைக்கோ மாதிரி ஆக ஆரம்பிக்கிறான். அதாவது தன்னோட 2 பிள்ளைகளும் அழகா இருக்காங்க, இப்போ இவங்க வயசுக்கும் வந்துட்டாங்க, இவங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே போனா யாருன்னா வெளியில் உள்ள ஆண்கள் இவங்களை பாலியல் ரீதியாக சீண்டல்கள் செஞ்சிருவாங்க, அதனால நம்மளோட புள்ள வீடு விட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால ஸ்கூல்ஸை கட் பண்ணுறான், காலேஜை கட் பண்ணுறான். 2 பேரும் ஸ்கூலுக்கும் போக விட மாட்டான், காலேஜுக்கு போக விட மாட்டான். சரி ஃப்ளாட் வெளியில் போய் விளையாடாது போகலாம், இல்லை ஒரு மளிகை கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அதுக்கும் போகக்கூடாது அப்படின்னு அவங்கள அடித்து வீட்டுக்குள்ளேயே உட்கார வைக்கிறான். சரி இந்த மாதிரி தான் கொடுமை பண்ணுறான். ஸ்கூலையும் நிப்பாட்டிட்டான், வீடை விட்டு வெளியில் அனுப்பலன்னு பார்த்தா அந்த ரூம் ஒரு பெரிய ஹாலுங்க, 2 ரூமுங்க, ஒரு கிச்சனுங்க. அவங்க வீடோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான். இந்த குழந்தைங்க 2 பேரையுமே, அதாவது பார்பரா, எலிசபெத், இவங்க 2 பேரையுமே அடித்து துன்புறுத்தி ஒரு ரூமை விட்டே நீங்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சின்ன ரூம்குள்ளே கட்டி போட ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 7 வருஷமாக அவங்கள வெளி உலகத்துக்கே காட்டாமல் வளர்க்குறான். அதாவது சூரியனு கூட அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே வந்தப்ப. அந்த 7 வருஷமும் ஒரே அறைக்குள்ளே, அதுவும் என்ன சொல்கிறாங்க, இவன் நினச்சாதான் சாப்பாடு கொண்டு போய் போடுவானா, அதுவும் ஒரு சில நேரத்தில் இவன் வெளியில் போயிட்டு தான் வருவானா. காலையில் எந்திரிச்சு இவங்களை அடிச்சுட்டு இந்த ரூம் விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு டெய்லியுமே போட்டு அடிப்பானா. அந்த ரூம்குள்ளே அந்த எலிசபெத் பார்பராவை அடிச்சு போட்டு இவன் வெளியில போவானா. இவங்க ஒய்ஃபும் வந்து எதுவுமே கேட்க முடியாதான், ஏன்னா ஒய்ஃபையும் கொன்றும் அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காங்க. அதனால அவங்க ஒய்ஃபுமே இதில் தான் இருக்காங்க, அந்த அவனோட டார்ச்சரில் தான் இருக்காங்க. வெளியில் போன பிரான்சிஸ் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த ரூம்லவே பார்க்குறான், பார்பராவையும் காணோம், எலிசபெத்தையும் காணோம். என்னடா ரூமில் இவளுகளை காணுமே அப்படின்ட்டு அடுத்த ரூமில் போய் பார்க்குறான், அங்கேயும் இவளுங்க இல்லை. சரின்னு கிச்சனில் போய் பார்க்குறான். கிச்சனில் போய் பார்க்குறப்ப அந்த பார்பராவும் எலிசபெத்தும் ஃப்ரிட்ஜை திறந்து அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள கெட்டு போன பாலை குடிச்சிட்டு இருந்திருக்காங்க பசியில். அதாவது இவன் சாப்பாடும் போட மாட்டான், அடிப்பான், அது மட்டும் இல்லாமல் டார்ச்சரும் செய்வான். சரி ஃப்ரிட்ஜ்லையாவது எதனா இருக்கேன்னு இவங்க பார்க்க போனப்ப கெட்டு போன பால் இருந்திருக்கு. அதை எலிசபெத் பார்பராவும் அந்த கெட்டு போன வாடையோடய அந்த பாலை பசியில குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. என்ன தெரியுமா அங்க செஞ்சான், அங்க உள்ள மிகப்பெரிய பேனை எடுத்து 2 பேர் தலையிலையும் அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அடிச்ச அடியில எலிசபெத்துக்கு கழுத்தே முறிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லப்படுது. அதனால என்ன செய்யறான் அப்படின்னா, நான் இல்லாதப்ப நீங்க யாரை கேட்டு ஃப்ரிட்ஜில் போய் பால் எடுத்து குடிச்சிங்க, இனிமேல் நீங்க எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அந்த ஃப்ரிட்ஜையும் பூட்டி வைக்கிறான். மேல நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம் அந்த ஃப்ரிட்ஜ் எப்படி பூட்டி இருக்குன்னு. இது உண்மையான இமேஜ், அந்த சம்பவ இடத்துல எடுக்கப்பட்ட இமேஜ். இந்த கொடுமைகள் தொடர்ச்சி
தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 7 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான விஷயம், இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற வெளியில் யார்கிட்டையுமே பேச மாட்டோம். வெளியில் எதுக்கு போகிறோம், எதுக்கு ரிட்டன் வீட்டுக்கு வரான்றது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னே அந்த ஃப்ளாட்டில் உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா 7 வருஷங்க பல பேர் ஒரு ஃப்ளாட்டு குடி வருவாங்க, வெளியே போவாங்க. இவன் அதே ஃப்ளாட்டில் இருக்கான், கரெக்டாக ரெண்ட் கட்டுறான், கரெக்டாக எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறான், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான். பார்க்கவும் அவ்வளோ நீட்டாக ஒரு ஆஃபீஸர் மாதிரியே இருக்கான். நீங்கள் இமேஜஸில் பார்த்தாலே தெரியும். அதனால யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமே வரல. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா அதே ஃப்ளாட்ல குடியிருக்க ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னோட வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் வாங்கிட்டு படியில ஏறி போறாரு. படியில ஏறி போறப்ப இந்த பிரான்சிஸோட வீடு கதவு இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணி தான் போறாரு. எப்பயுமே அவர் கிராஸ் பண்ணி போறப்பலாம் ஒரு விஸ்பரிங் வாய்ஸ் கேக்குது. அதாவது கிச்சு கிச்சுன்னு பேசினா, அதாவது நம்ம ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஹஸ்கி குரல்ல கேக்குது. இவர் அதை பெருசா எடுத்துக்கல. சரி, ஏதோ ஒரு வீட்டில் சீரியல் ஓடுது போல, ஏதோ ஒரு வீட்டில் டிவி ஓடுது போல அப்படின்ட்டு இவர் அதை நார்மலா எடுத்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மோர் தென் 20 டைம்ஸ் அந்த விஸ்பரிங் வாய்ஸ் அவர் எப்போ கிராஸ் பண்ணாலும் கேட்கிறாரு, எப்போ ரிட்டர்ன் பண்ணாலும் கேட்கிறாரு. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அதே மாதிரி கிராஸ் பண்ணி போறப்ப அதே வாய்ஸ் கேட்குது. இந்த இடத்துல அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, என்ன இந்த வீட்டில் என்ன அந்த வாய்ஸ் அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கு. டிவி வாய்ஸ்னா ஒரு நாள் கேட்கலாம், 2 நாள் கேட்கலாம். நம்ம ஒரு மாசமா இந்த வழியாக தான் வர போறோம், நம்ம வரப்போ தான் கரெக்டாக இதே சவுண்ட் எப்படி கேட்கும் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, கதவு கிட்ட போறாரு. கதவு கிட்ட நெருங்க அந்த ஹஸ்கி வாய்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு உள்ள இருந்து தான் யாரோ இதை கேட்கறாங்க அப்படின்ட்டு கரெக்டா அவரோட காதை குனிச்சு அந்த சாவி போடுற ஓட்டை இருக்கு தெரியுமா, அந்த ஓட்டையில வச்சு கேட்டிருக்காரு. அந்த ஓட்டையில வச்சோன்னு தான் தெளிவா சொல்றாங்க, என்னை காப்பாத்துங்க சார், 7 வருஷமா நாங்க டார்ச்சர்ல இருக்கோம், எங்களால முடியல, எங்க உயிரே போயிடும் போல, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க சார் ஒரு அழுகுற சவுண்ட் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாருன்னா, டைரக்டா போலீஸுக்கு ஃபோன் பண்றாரு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த எலிசபெத் பார்பராவோட அம்மா, அவங்க பேரு தெரசா, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எதுனா நம்ம ஹெல்ப் கேட்டே ஆகணும், இதுக்கு மேலே இவனோட சித்திரவதை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால தாங்க முடியாது அப்படின்ட்டு டெய்லியுமே யார் அந்த கதவை கிராஸ் பண்ணி நடந்து போனாலுமே அந்த பிரான்சைஸ் வீட்டில் இல்லாதப்ப கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அந்த அந்த கீ போடுற ஓட்டம் இருக்கும் இல்லையா கதவுல, அது வழியா நீங்க நினைக்கலாம் ஜன்னல் வழியா கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்ட்டு. மேல இருக்க ஜன்னல்ஸ் எல்லாம் பாருங்களேன், அவன் எல்லாத்தையுமே எம்சியில போட்டு லாக் பண்ணி வச்சுட்டான். உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில தெரியாது, வெளியில என்ன நடக்குதுன்னு உள்ள தெரியாது. போலீஸும் சம்பவ இடத்துக்கு வராங்க. இந்த தெரசா அப்படின்ற அந்த அம்மாவை வேனில் ஏற்றுறாங்க. அந்த 2 பொண்ணுங்க எலிசபெத் பார்பரா 2 பேரையுமே ஜீப்பில் உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாள் நடக்குதே, ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்றப்ப தான் இவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சார், எங்களை சுத்தமாக வெளியிலே விடலை, 7 வருஷமாக அந்த இருட்டுக்குள்ளே இருக்கோம், நாங்கள் இன்றைக்கி தான் சூரியனையே பார்க்குறோம், இன்றைக்கி தான் இந்த காற்றையே நாங்கள் சுவாசிக்கிறோம், இவ்வளோ நாள் நரகத்தில் இருந்தோம், எங்களால் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும், எங்களுக்கு ஃபோன்ஸ் கிடையாது, எங்களுக்கு சாப்பாடே கிடையாது, அதுவும் ஒரு நாள் ஒரு வேளை தான் அவன் சாப்பாடு போடுவான், அதுவுமே கெட்டு போன சாப்பாடாக தான் இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு முடியாமல் வாந்தி எடுத்துட்டு தான் இந்த 7 வருஷமா நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், 7 வருஷம் நாங்கள் உயிர் வாழ்ந்ததே மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சார் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்க ரிட்டன் அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கான் பிரான்சிஸ். அவனை அப்படியே லாக் பண்ணி அந்த பொதுமக்கள்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கிறப்பே இந்த தெரசான்றவங்க என்ன சொல்றாங்க, அவனை அடிக்காதீங்க விடுங்க அப்படின்னு அழுகுறாங்க. ஏங்க, எவ்வளவுதான் கொடூரமா இருந்தாலும் இந்த ஒரு பொண்டாட்டிக்கு தன்னோட புருஷன் மேல எவ்வளவு ஒரு அக்கறை பாருங்க. அவனை அடிச்சதும் கொன்றாதீங்க அப்படின்னு இந்த மக்கள்கிட்ட கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அவனை போலீஸ் தனியா கூட்டிட்டு போய் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் இந்த மாதிரிலாம் செஞ்ச அப்படின்ட்டு. அவன் என்ன தெரியுமாங்க சொல்றான், நான்லாம் எதுவுமே செய்யலையே, என் பிள்ளைங்களை வெளியே விட்டா என் பிள்ளைங்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு இந்த ஊர்ல, அதனாலதாங்க நான் என் பிள்ளைங்களை நல்லபடியா வீட்டுக்குள்ளேயே வச்சு பாதுகாத்தேன், என்கிட்ட என் பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய காசு இருக்குங்க, அதை வச்சு நான் வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு சோறு போடுவேன், என் பிள்ளைங்க தானே, என் கூட என் ரூம்ல இருக்கிறது என்ன உங்களுக்கு பிரச்சனை, வெளியில விட்டா எவ்வளவு ரேப் நடக்குது, எவ்வளவு இது தப்பு விஷயங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் என் பிள்ளைங்களும் தப்பிக்க தான் நான் என் பிள்ளைங்களை பாதுகாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். போலீஸுக்கு இந்த இடத்துல அதிர்ச்சியான விஷயம், நீ இல்லை அவங்க ஃபுல்லா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, நீ என்னென்ன டார்ச்சர் பண்ண அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. உடனே இந்த பிரான்சைஸ் என்ன சொல்றான்றீங்க, அப்படியே பிரஸ்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்க அவன் என்ன சொல்றானா, ஏண்டா உனக்கு தெரியுமா நான் செஞ்சது நீ பாத்தியா, என் கண் முன்னாடி அவங்கள நிப்பாட்டு, அதாவது என் பொண்டாட்டியும் என் 2 பிள்ளைங்களையும் என் கண் முன்னாடி நிப்பாட்டு, அவங்க என் முகத்தை பார்த்துட்டே நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சேன்னு சொல்லட்டும், நான் உங்க கூட ஜெயிலுக்கு வரேன், இல்லைன்னா என்னால் வர முடியாது அப்படிங்கிறான். எந்த அளவு ஒரு ஆணவம் பாருங்க, எந்த அளவு ஒரு ஆணாதிக்கம் பாருங்க. அதாவது அவ்வளோ பயமுறுத்தி வச்சிருக்கான் அந்த பொண்டாட்டியும் 2 பிள்ளைங்களையும். இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவன் ஒரு சீரியல் சைக்கோ தாங்க. அதாவது அங்க உள்ள நெய்பர்ஸ், அந்த வீட்டை சுத்தி உள்ள நெய்பர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க,
சொல்றாங்கன்னா, இவன் இந்த மாதிரி டார்ச்சர் மட்டும் தன்னோட 2 குழந்தைங்களுக்கு குடுக்கல. இவன் இன்னுமே பலவிதமான பிரஷர்ஸ், பலவிதமான அந்த எப்படி சொல்றது? தப்பான விஷயங்கள், தப்பான தொடுதல்கள் இது எல்லாவுமே தான் அந்த பெண்களுக்கு செஞ்சிருக்கான். அதெல்லாம் இன்னும் வெளிய வரல. அந்த பெண்கள்ட்ட நாங்க இந்த கதையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கேட்கறப்ப தான் நெறைய விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த பெண்களுக்கே அந்த தப்பான தொடுதல்னா என்னன்னு கூட தெரியாம தாங்க வளர்த்துருக்கான். அது எல்லாமே இவன் அந்த பெண்கள்ட்ட செஞ்சு செஞ்சு வளர்த்துருக்கான். அதாவது இத நான் ஓப்பனா சொல்ற முறை அவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் இருக்கு. முதல்ல இந்த பதிவு எதுக்காக போட்டேன் அப்டின்னா, இது தெரிஞ்சு ஒரு விஷயம் நடக்குதுங்க. தமிழ்நாட்டுல எத்தன விஷயம் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பெண்கள் தன்னோட தந்தையால டார்ச்சர் செய்யப்படுறாங்க தெரியுமா? வெறும் இந்த பாலியல் ரீதியா சீன்றது மட்டும் டார்ச்சர் கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு நினைச்சத படிக்க விடாம இருக்குது. அதுவுமே ஒன் ஆஃப் த டார்ச்சர் தான். இந்த மாதிரி பலவிதமான டார்ச்சர் இன்னுமே தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறது, பெத்த புள்ளைங்கள போட்டு அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது, வீட்ல நான் தான் ஆம்பள, நான் ஒருத்தன் சம்பாரிச்சனால தான் நீங்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பொண்டாட்டிய திட்டுறது, புள்ளைங்கள வையிறது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் செய்ற எல்லா ஆண்களுக்குமே என்ன பொறுத்தளவு அவனுங்க எல்லாருமே ஒரு பொட்ட பையலுங்க தான். அதனால தயவு செஞ்சு திருந்துறதுக்கு வழிய பாருங்க. ஏன்னா அவ்வளோ வேகம் வருதுங்க. ஒரு ஆம்பளையா நம்ம எதுல நம்மளோட வீரத்தை காட்டணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு பெண்ணையும் ஒரு பொண்டாட்டியும் தன்னோட பிள்ளைங்களையும் அடிச்சு தான் வீரத்தை காட்டணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாதுன்றது தான் என்னோட ஒரு முக்கியமான விஷயமே. இவனை கேட்கும் போதே இவன் என்னென்னலாம் சொல்லிங்க அந்த குடும்பத்தை வளர்த்துருக்கான் அப்படின்னா, நீங்க நான் தான் ஆம்பளை, நான் இருக்கிறனால தான் நீங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நான் இல்லைன்னா நான் தான் இந்த வீடை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், நான் இல்லைன்னா நீங்களாம் எப்பயோ செத்துருவீங்கன்னு சொல்லி சொல்லி தான் இந்த இவ்வளோ டார்ச்சர் இந்த 7 வருஷம் செஞ்சிருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்மளோட சேனல் ஒரு சிறிய சேனல், நீங்க எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம எந்த அளவு வந்து மிகப்பெரிய கதைகள்லாம் சுருக்கி அதை படிச்சு பார்த்து ஒரு 8 நிமிஷம்குள்ள உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால மறக்காம உங்களுக்கு கிரைம் கதைகளை கேட்க பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு சிறிய சேனல் அப்படின்றதுல ஒரு சில தவறுகள் நாங்க செஞ்சிடலாம். அந்த தவறுகள்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அது நாங்க வளரும் பட்சத்தில் கண்டிப்பா எங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். நாங்க அப்ப அந்த மாதிரி தவறெல்லாம் எல்லாத்தையுமே திருத்திப்போம். அதெல்லாம் நீங்க சுட்டி காட்டுங்க கமெண்ட்ல சொன்னாதான் எங்களுக்கு தெரிய வரும். அதனால எதனா ஒரு தப்பு இருந்துச்சு அப்படின்னு அந்த வீடியோல கண்டிப்பா கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட பேச்சு பிடிச்சிருந்தாலோ, நம்மளோட அந்த கதை சொல்ற விதம் பிடிச்சிருந்தாலோ மறக்காம நல்லா இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்க கொடுக்குற ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரே ஒரு லைக்கும் தான் நாங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடி இந்த வீடியோலாம் எடுத்து பதிவிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ரிவார்டா அமையும். அதனால ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் அதை மட்டும் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எவ்வளவுதான் நல்ல கதைகள் நாங்க சுவாரஸ்யமா இதுல சொல்ல நினைச்சாலோ அதை மக்கள்கிட்ட எடுத்து போறது இந்த யூடியூப் தான். இந்த யூடியூபுக்கு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குங்க. தம்ப்நெயில்ல ஒரு சில வார்த்தைகள் கொச்சையாக இருக்கும். அது எங்களுக்குமே புரியுது. நாங்களுமே அதை தப்புன்னு தான் நினைக்கிறோம். இது ஒரு சில காலகட்டத்துக்கு மட்டும்தான். ஒரு சமயத்தில் எங்களோட சேனல் வளரும் வகையில் நாங்கள் இதெல்லாம் நிறுத்திடுவோம். நாங்கள் அந்த சேனல் எல்லாருக்கும் போகணும், நம்மளோட சேனல். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான கொச்சையான வார்த்தைகள்லாம் நாங்கள் இந்த தம்ப்நெயில்ஸ்ல வைக்கிறோம். அதையுமே நாங்கள் கூடிய விரைவில் நிப்பாட்டிடுவோம். இதுவரை வச்சதுக்கு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெரிஃபைட் நியூஸை மட்டும் தான் ஆர்டிக்கலாக படித்து, இப்போ இந்த நியூஸ் கூட நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்டிக்கலில் இருக்கும். பெரிய பெரிய நியூஸ் சேனல், நான் இங்கே பிக்சர்ஸ் போட்டது எல்லாமே அந்த பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்லேருந்து ஃபோட்டோ எடுத்தது தான். ஸோ அதனால் வெரிஃபைட் நியூஸை மட்டும் தான் நாங்கள் போடுவோம். ஒரு சில நேரத்தில் அன்வெரிஃபைட் நியூஸ் போடுறோம் அப்படின்னா அது அன்வெரிஃபைட்னு கண்டிப்பாக சொல்லிடுவோம் இனிமேல். ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல கிரைம் கதைகளை நம்ம சுவாரஸ்யமாக கேட்கலாம். நன்றி, வணக்கம்.